குண்டு சட்டிலேயே நீங்க குதிரை ஓட்டுற வரைக்கும் ஒரு எதிர்ப்பு வராது, ஒரு பிரச்சனை வராது, ஒரு வளர்ச்சி வராது, ஒரு மேன்மையும் வராது, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறதே கிடையாது. ஆனால் படிப்பு வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், குடும்ப நலனுக்காக, வாழ்வின் வளர்ச்சிக்காக ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க, வராத பிரச்சனைலாம் அப்பதான் வரும். வாழ்வில் ஸ்திரமாய் வாழ்வதற்கான அழகான தீர்மானம் எடுங்கள், இதுவரைக்கும் வராத தலைவலியெல்லாம் அப்பதான் வரும். பெட்டர் ஆகணும், பெட்டரா வாழணும்ன்றதுக்காக ஒரு எஃபர்ட் எடுங்க. இதுவரைக்கும் சும்மா இருந்த 4 சாத்தான் அப்பதான் வந்து தொந்தரவு பண்ணவே ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தொல்லை கொடுக்காத ஏசா இவன் பெத்தேலுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த உடனே லாபானை விட பெரிய சவால் அவனுக்கு வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆராதிக்க ஆராதிக்க, பொறுப்பா மாற மாற, உத்தமமா ஜீவிக்க ஜீவிக்க, வாழ்க்கையின் வளர்ச்சி நோக்கி பயணிக்க பயணிக்க, அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, வராத பிரச்சனை எல்லாம் வரும். ஐயோ, வராத டெஸ்ட் எல்லாம் அப்பதான் வரும், வராத பரீட்சைகள் அப்பதான் வரும், வராத போராட்டங்கள், வராத யுத்தங்கள் எல்லாம் அப்பதான் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் நல்லது. என்னது நல்லது? ஏன்? அங்க வச்சுதான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி உருமாற்றி சில வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நானும் பார்த்திருக்கேன். வெளிநாடுகள்ல, விசேஷமா இந்த கொரியா, சைனா போன்ற நாடுகள்ல இந்த தண்ணி தொட்டியில, ஸ்விம்மிங் பூல் போன்ற தண்ணி தொட்டியில கணவன் மனைவி நின்று கொண்டு தான் குழந்தை, பச்சை குழந்தை, 1 மாசம் 2 மாசம் குழந்தைய தண்ணி தொட்டில தொப்புன்னு தூக்கி போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அது மூச்சு வாங்கி தண்ணி ஆழத்துல போய் தத்தளிக்கும். எனக்கெல்லாம் உண்மையாவே நான் சொல்றேன், பார்த்து இதெல்லாம் ஈவிரக்கு இல்லாத மனுஷனா இருக்கானு, இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் மனசாட்சி இல்லாத மனுஷனா இருக்கிறானே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்களா இருந்தா அப்படி செய்வீங்களா? மனசாட்சியை இதயத்துல கை வச்சு செய்வீங்க? என் பிள்ளைய பொத்தி பொத்தி, அதான் பொத்தி பொத்தி காக்குறல, அதான் உன்னை ஒத்தி ஒத்தி உதைக்குது உன்னை. அவன் தூக்கி தொப்புன்னு தண்ணியில போடுறான். அவன் சொல்றான், அந்த குழந்தைகள் பயமற்ற குழந்தைகளாய் வளருகிறதாம், அந்த குழந்தைகள் திறமை நிறைந்த குழந்தைகளாய் வளருகிறதாம். சர்வே எடுத்திருக்காங்க பாருங்க, நீங்க வேணா கூகுள்ல போய் படிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் அப்படிப்பட்ட குழந்தைகள் மிகப்பெரிய திறமைகளோடு வளருகிறதாம். அப்படிப்பட்ட குழந்தைகள் சமூக வாழ்க்கையிலே வெற்றி காணுகிறதாம். எதையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் அந்த குழந்தைகளுக்கு வருகிறதாம். நம்ம குழந்தைங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கோன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பல வகையான சோதனைகள் வரும் பொழுது அப்புறம் போகிறவர் போல இருக்கவே மாட்டாரு. ஒரு நல்ல முயற்சிக்காக நான் துவங்கின உடனே தூதன் வந்தான், சேனை வந்தான், சத்தம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க போங்க, யுத்தம் வந்த உடனே தூதனும் காணோம், சேனையும் காணோம், சத்தமும் காணோம், யுத்தம் தான் அங்க இருக்கு. நீ தனியாளா இருக்கிற மாதிரி இருப்ப. பல நேரத்துல உனக்கு கணவன் இருப்பார், மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் சில சவால்கள் மத்தியில், அக்கினியின் பரீட்சையில் நீ மட்டும் தனியா நிப்ப. உனக்கு ஞானம் இருக்கும், படிப்பு இருக்கும், பட்டம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தனித்து விடப்பட்ட நிலை இருக்கும். நெருப்புக்குள்ள போற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை வெறுத்தார் போல் இருக்கும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். உணர வேண்டிய ஒரு விஷயம், நீ உருவாக்கப்படுகிற ஒரு வேலை இது. நீ ஸ்திரப்படுத்தப்படுகிற ஒரு வேலை இது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கே? அக்கினியின் புடமிடும் ஸ்தானத்தில் உன்னை தெரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனாலும் பயப்படாதே. உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தருடைய மகிமை உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எனக்கு ஏன் கஷ்டம்? உங்களுக்கு தாங்க கஷ்டமே வரணும். சொல்லுங்க, எனக்கு ஏன் பிரச்சனை? சொல்லுங்க, உங்களுக்கு தாங்க பிரச்சனை நிறைய வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை விட அந்த மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்றாருல,
அவருக்கு தான் இன்னும் நிறைய வரணும். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் இங்க சும்மா பிரசங்கம் பண்ணலங்க, அக்னியில போயிட்டு வந்துதான் பிரசங்கம் பண்றேன். சும்மா வார்த்தை வராது. அக்னியின் பரீட்சை அடுத்த கட்ட அபார வளர்ச்சிக்கு நம்மை உருவாக்கம் செய்கிறது. எதிர்ப்பு வந்துடுச்சு, பயப்படுறான், பதட்டப்படுறான், சங்கடப்படுறான், வருத்தப்படுறான். ஆனா யாக்கோபின் தேவன் வல்லவரா இருக்கிறார். அவன் கூடவே டிராவல் பண்றார். கர்த்தர் காட்டுவாரு, உனக்கு எதிராய் இரும்பு மனிதன் வரட்டும், உனக்கு எதிராய் அரக்க குணம் படைத்தவன் வரட்டும், உனக்கு எதிராய் அரச பதவியில் இருக்கிறவன் வரட்டும், உனக்கு எதிராய் மாம்ச புயபலன் கொண்டவன் வரட்டும், அவனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துவாரு. எதுக்கு தெரியுமா? அவனுக்கு முன்னாடி நீ அட்ரஸ் இல்லாம போகணும்ன்றதுக்காக அல்ல, அவனை விட உன் கூட இருக்கக்கூடிய மகத்தான தேவன் பெரியவர் என்பதை இந்த சொசைட்டிக்கே காணும்படிக்கு பெரிய சவால்கள் மூலம் ஆண்டவர் பெரிய பெரிய தைரியத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பெரிய பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பெரிய பெரிய வளர்ச்சியை தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னை உருவாக்கும் ஆண்டவர். அவர் உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் உன்னை உருவாக்குகிற ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயத்தை பார்த்து தீர்மானத்தை நிறுத்தாதீங்க. பயத்தை பார்த்து, கவலையை பார்த்து, எதிர்ப்பை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து முன் வச்ச காலை பின்னாடி வைக்கவே வைக்காதீங்க. நீ முன் வச்ச காலை முன்னோக்கி முன்னோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ டிராவல் பண்ணி உற்சாகமா உத்வேகமா எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்து கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கடமை உணர்வோடு செய்ய நீ புறப்பட்டால், உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் வாழ்ந்தாலும் அவன் தான் கீழே விழுவானே தவிர நீ ஒரு நாளும் விழமாட்ட. உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை உயர்த்தும்படிக்கு தேவாதி தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை மீட்கும்படிக்கு சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஆபத்து வந்தவுடனே ஆண்டவரை விட்டு செல்லாதீர்கள். ஆபத்து வந்தவுடனே ஆராதனை நிறுத்தாதீர்கள். ஆபத்து வந்தவுடனே ஆலய கூடி வரவை அசட்டை செய்யாதீர்கள். ஆபத்தென்று வந்து விட்டால், இப்பதான் எனக்கு ஆராதனை ரொம்ப அதிகமா தேவைப்படுது, ஆபத்தென்று வந்தால் இப்பதான் எனக்கு ஜெபம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது, ஆபத்தென்று வந்தால் இப்பதான் எனக்கு ஆண்டவர் ரொம்ப அதிகமா தேவைப்படுறாரு. இதுவரை ஜெபிக்காத யாக்கோபு இப்ப ஜெபம் பண்றாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நிறைய ஜெபம் பண்ணுங்க, நிறைய கர்த்தரை தேடுங்க, அதிகமா ஆராதிங்க. ஆராதிக்கிறவனுக்கு தான் அவஸ்தைகள் வந்தது, ஆனால் ஆராதிக்கிறவனுக்கு தான் வெற்றி அதற்கு பின்பதாக வந்தது. ஆராதிக்காதவர்களுக்கும் ஆராதிக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் நிற்பது பஞ்சு மெத்தையில், ஆராதிக்காதவர்கள் நிற்பது கடினமான பாறைகளும் முள்ளும் நிறைந்த இடத்தில். அப்படின்னா உன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ கர்த்தருடைய கையில நீ இருக்க. நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டாய், நீ இடறினாலும் விழுந்து போக மாட்டாய், நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாய். ஏன்? அவருடைய பரிசுத்த கரத்துல நீ இருக்க. அதனால்தான் அவன் ஒரு துணிச்சலா சொல்றான், பயங்கர துணிச்சலா சொல்றாங்க. ஆராதிக்கிறது இவன் தப்பு வச்சாலும், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, தப்பு வைக்காம அவ்வளவுதான். என்ன காப்பாத்தினாலும் காப்பாத்தாம போனாலும் நான் கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு வைராக்கியம், நான் சொல்றேன், உன்னை ஆச்சரியமான உயரங்களுக்கு அழைத்து கொண்டு சொல்லும், மேன்மைகளுக்குள் அழைத்து கொண்டு சொல்லும். ஆபத்து வருகிறது. இப்ப அடுத்த வசனத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யாக்கோபு ஜெபம் பண்ண துவங்கி விட்டான். சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும்
யுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு பயந்திருக்கிறேன். 20 வருஷம் ஜோம் பண்ணாத ஆளு இப்ப ஜோம் பண்ணுது. ஜோம் பண்ணி இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களையும் நீங்க ஏமாத்திக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாத நிலை என்பது நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேசுங்க. 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஜெபிக்கா விட்டாலும் நான் சொல்ற தனிமையிலும் தேவனை தேடுங்கள். தனிமையிலும் தேவ பாதத்தில் அமருங்கள். உன் பரலோக தகப்பன் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் உன் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்ப என் பிள்ளை நான் பார்க்கும்? கஷ்டம் இருக்குதா? என்ன பிள்ளை நான் பார்க்குதா? நான் சொல்றேன், உனக்கு வந்த கஷ்டம் வேற ஒரு மனுஷனுக்கு வந்திருந்ததுன்னு வச்சுக்கேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வந்த கஷ்டம், இழப்பு, நஷ்டம் வேற எவனுக்காச்சும் வந்ததுன்னு வச்சுக்கேன், தூக்கு போட்டு தொங்கிருப்பான். கரெக்டா? யோசித்து பாருங்க. ஆனா எத்தனை சீற்றங்கள், எத்தனை புயல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை துயரங்கள், அத்தனை இளையமனை நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது மனித பலன் அல்ல. தேவனோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் இருக்கிறார் ஐயா, அவர் இருக்கிறார் ஐயா. கோழையா இல்லையா, பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார் ஐயா. நீ பலவீனமா இருக்கலாம், நீ சுகவீனமா இருக்கலாம், நீ பேதையா இருக்கலாம், உன்கிட்ட ஒரு ஆற்றலும் இல்லாம இருக்கலாம், ஆனால் உன்னோடு இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, the mighty God. உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவ தெய்வம் அவர். அவர் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை ஜெபிக்குமா, என் பிள்ளை துதிக்குமா, கஷ்டம் வந்துடுச்சு, யாருக்கு போனை போட்டு பேசுது, அண்ணா ஹெல்ப் பண்ணுவீங்களா, யக்கா ஹெல்ப் பண்ணுவீங்களா, தொத்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா, நார்னார் நாத்தனார் ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்ன சொல்லுவாங்க, நான் பண்றேன் டீச்சர்ல உனக்கு, நான் பண்றேம்மா. எங்க ரிலேஷன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எப்போ போன் நாங்க பண்ணாலும் சரி அவங்க பண்ணாலும் சரி ஆரம்பிக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும். எழுதி வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை. எங்க ஒய்ஃப் போன் பண்ணாலும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எப்படி இருக்கீங்க, பசங்க எப்படி இருக்காங்க, எப்படி போய், இதெல்லாம் கேட்க, எடுத்த உடனே ஒரே வார்த்தை தான், உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும். எப்பவுமே இதே வார்த்தை தான். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு தேவை, ஒரு பெரிய ஒரு போராட்டம். அவங்களும் கொஞ்சம் பிக் ஷாட்னா, கொஞ்சம் நல்ல சொசைட்டியில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். சரி, எப்போ பார்த்தாலும் இந்த யார்கிட்டும் கேட்கறதில்ல பொதுவாகவே, ஆனால் அந்த பார்ட்டி எப்போ பார்த்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும். இதுதான். இவ்வளோ சொல்றாரு இவரு, கேட்டுதான் பாப்போம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தகவலை சொன்னோம், இது மாதிரி மச்சான் அப்படின்னு. மச்சான் என்ன கேட்டாரு, அப்போ கூட பாருங்க, அப்போ கூட ஃபோன் எடுக்கும் போது, ஃபோன் பண்றோம், எடுக்கிறாரு, மச்சான் எடுக்கிறாரு. மச்சான் எடுத்தோன்னு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், அது முதல்ல சொல்லு. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்படியே சொன்னோம் பாருங்க. அன்னைக்கு போனை வச்ச மச்சான் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டாரு. மச்சான் என் நம்பர்ல தான் எடுக்க மாட்டாருன்னு எங்க ஒய்ஃப் போடுறாங்க, அவங்க நம்பர் பார்த்தாலும் எடுக்க மாட்டாரு. சரின்னு ஒரு நாள் ஆச்சு, கேட்டுதான் தெரிஞ்சிருவோமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு பாருங்க, அவர் போனை வச்சு போட்டா எடுத்துட்டாரு மச்சான். என் குரலை கேட்டதுக்கு அப்புறம் வச்சாரு மச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லு, யாராச்சும் வந்து உன்கிட்ட உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன, அவன் சொல்றான் பத்தியா ஒருத்தன், ஜாகிரதை. ஆனா இவர் சொல்றாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. ஒரு நாள் விட்டுருப்பாரா? ஏன் ஒரு நிமிஷம் விட்டுருப்பாரா? விடவே இல்லை என்பதற்கு இத்தனை பேரும் ஜீவனுள்ள சாட்சிகள். விட்டிருந்தார்னா தொங்கி இருப்போம். தேவ இரக்கம், கிருபை, காருண்யம் தூக்கிச்சே. அந்த தேவனை நோக்கி என் முகங்கள் பார்க்கட்டும், அந்த தேவனை நோக்கி என் குரல்கள் உயர்த்தப்படட்டும், அந்த தேவனுக்கு என் வாழ்க்கை வைராக்கியமாய் வாழட்டும். யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான்.
அப்பட்டமாய் தன்னுடைய பலவீன வீக்னஸை வெளிப்படுத்துறான். தேவ சமூகம் என்பது உங்கள் தீர செயலை காண்பிக்கும் இடமல்ல, உங்களுடைய ஒட்டுமொத்த இருதயத்தை ஊற்றுகிற ஒரு இடம். உங்கள் பலவீனங்களை சொல்லுங்க, உங்க வீக்னஸ் சொல்லுங்க, வெறுக்கவே மாட்டார் உங்களை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல வந்து நீங்க உட்காடுறீங்க, அவளை என்ன பிடிக்கும் தானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே, கேளுங்க அவனை பார்த்து கேளுங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் தானே. ஏன் தெரியுமா பிடிக்குது? மேல இருக்கக்கூடிய பவரை பார்த்து பிடிக்குது, அழகை பார்த்து பிடிக்குது, தோற்றத்தை பார்த்து பிடிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பர்சனலை பார்த்தீங்கன்னா என் பக்கத்திலேயே வரமாட்டீங்க. பிறருடைய ஜெயத்தை கண்டுதான் நாம் அவர்களை நேசிக்கிறோம், பட்சமாய் இருக்கிறோம், அன்பு காட்டுகிறோம். எல்லாமே வீக்னஸை பார்த்தா சட்டை பண்ண மாட்டோம். தேவன் நம்முடைய வெற்றியை பார்த்து நம்மோடு டிராவல் பண்ணலங்க. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மோடு டிராவல் பண்ற ஆண்டவர். நம்முடைய உயர்வை பார்த்து வந்தவர் அல்ல, நம்முடைய வீழ்ச்சியை பார்த்து வந்தவர், நம்முடைய தோல்வியை பார்த்து வந்தவர், நம்முடைய ஏழ்மையை பார்த்து வந்தவர், எளிமையை பார்த்து வந்தவர். அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்படுகிற எந்த மனுஷனுடைய உபத்திரவத்தை பார்த்து அற்பமா எண்ணாத, அருவருக்காத, வெறுத்து தள்ளாத. இத்தனை பெரிய தேவனை நான் ஏன் அலட்சியப்படுத்தணும், நான் ஏன் சட்டை பண்ணணும்? இவர்தான் என் வாழ்வின் பிரதானமானவர்.